நண்பங்களே வணக்கம். இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல போற கதை ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம்தான். சொல்லுங்க பாருங்க, தமிழ்நாடு முழுக்க நமக்கு தெரிஞ்ச ஒரு பேரு தான் டாஸ்மாக். ஆனா இதோட உண்மையான முகம் எத்தன பேரு தெரியும் தெரியல. நீங்க அம்மா நண்பர்களே, நம்ம ஊர்ல எங்க பார்த்தாலும் ஒரு டாஸ்மாக் கடை இருக்கும் இல்லையா? காலையில கடை திறக்கிற நேரத்திலேயே ஆளுங்க வரிசையா நிக்கிற நீங்களும் பார்த்திருப்பீங்க. ஆனா இந்த ஒரு கடை இது வெறும் மது விற்கிற இடம் மட்டும் இல்ல நண்பர்களே. இது தமிழ்நாடு அரசோட முதுகெலும்பு மாதிரி. எங்கன்னா அரசுக்கு வருகிற வரி வருமானத்துல நல்ல ஒரு பங்கு, அதாவது 1/4 பங்குக்கும் மேல இந்த ஒரே ஒரு நிறுவனத்துல இருந்து தான் வருது. கடந்த ஆண்டு மட்டும். இந்த ஒரு நிறுவனம் சம்பாதிச்ச பணம் எவ்வளோன்னு தெரியுமா? ஏறத்தாழ 50,000 கோடி ரூபாய்க்கு அருகில. நீங்க இது கேட்கறதுக்கு ஒரு பெருமையான சாதனை மாதிரி தெரியுதுல்ல. ஆனா இந்த பெரிய எண்ணுக்கு பின்னாடி ஒரு கதை மறைஞ்சு கிடக்குங்க. மது வணிக நிறுவனங்க, ரகசிய லஞ்சங்க, கண்ணுக்கு தெரியாத பணப்பரிமாற்றங்க, சாகுற ஏழை மனுஷங்க எல்லாமே ஒண்ணா பின்னி பிணைஞ்ச ஒரு பெரிய வலைப்பின்னல். நீங்க இந்த கதையை நான் முழுக்க முழுக்க ஆரம்பத்துல இருந்தே சொல்றேன். பாருங்க, பொறுமையா கேளுங்க. அன்னைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சரா இருந்த எம்ஜிஆர், அந்த காலகட்டத்துல ஏகப்பட்ட ஏழை மக்களா போலியா காய்ச்சி விற்கப்பட்ட மது குடிச்சு உயிரே இழந்து போனாங்க. நீங்க இதனால அரசுக்கே பெரிய அதிர்ச்சி. இதை கட்டுப்படுத்தணும்னு நினைச்சு அப்போ இந்நிறுவனத்தை ஆரம்பிச்சாரு. ஆரம்பத்துல இது ஒரு பெரிய சாம்ராஜ்யமா இல்ல.